Okay. A few announcements to make. Today evening there is youth meet. All the kids who come, please do come. Parents, please send your children. சில அறிவிப்புகள் இன்னைக்கு சாயங்காலம் எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கு யூத் மீட்டிங் இருக்கு. Okay, it is from 4 to 6 p.m. யூத் மீட்டிங் வந்து 4ல இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு. And Saturday, this coming Saturday will be the women's meet at 4:30. இந்த சனிக்கிழமை 4:30 மணிக்கு உமன்ஸ் மீட்டிங் இருக்கு. Okay, so all women be here. So it will be a great time for all of you to be here and to be in the presence of God and to celebrate God. எல்லா ஸ்திரீகள் உங்களை நாங்க உற்சாகப்படுத்துறோம். வாங்க, நம்ம கொஞ்ச நேரம் இங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போறோம். இங்க வந்து நிறைய காரியங்களை கத்துக்க போறோம். ஸோ எல்லாரும் கூடி வாங்க 4:30 மணிக்கு. Okay, and a few other announcements also are there. இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கு. The government has announced census. கவர்மெண்ட் வந்து சென்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. This census is to find out, the percentage, it is of a caste census. That is how, they want to do it. கவர்மெண்ட் வந்து இந்த caste சென்சஸ் பண்றதுக்கு அவங்க So, they will come to your houses. உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்க. And they will ask you, what religion you belong to. நீங்க எந்த மதத்துக்கு சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க. How many of you say I'm Christian? எவ்வளவு பேர் சொல்வீங்க நான் கிறிஸ்டியன்னு? If you have any doubt, please clear all your doubts. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிடுங்க. Why I'm announcing here is, நான் ஏன் அனௌன்ஸ் பண்றேன்னா, because 2 days back the Archbishop of Bangalore, Peter Machado, he had called for a meeting. ஆர்ச் பிஷப் பெங்களூர் ஆர்ச் பிஷப் பீட்டர் மச்சாரோ அவர் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. Because the government recognizes the Roman Catholic Church to be the recognized body in Karnataka. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் சிறந்தது, அது கர்நாடகால அதுதான் மிக மேன்மையானதுன்னு. He represents all Christians in Karnataka. அவர் வந்து எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு அவர் நிற்கிறார். And we are also part of it. I belong to a group called FCCO. From that, our independent churches we also represent. நான் கூட இந்த ஸ்தாபனத்துக்கு இந்த FCCOக்கு சேர்ந்திருக்கிறேன். ஸோ நாங்களும் இதை ரெப்ரசன்ட் பண்றோம். So a lot of bishops are called, and I have met the Archbishop so many times. But again, this meeting I didn't go. But still, this is what was requested for all pastors to announce. நிறைய பிஷப்ஸை கூப்பிட்டுருந்தாங்க இந்த மீட்டிங்ல. அதனால நிறைய பாஸ்டர்ஸ் இந்த மீட்டிங்ல வந்திருந்தாங்க. So when the census people come, please declare yourself as a Christian. சென்சஸ்ல அவங்க வந்து கேட்கும்போது சொல்லுங்க நான் கிறிஸ்டியன்னு சொல்லுங்க. Today the percentage of Christians in Karnataka is only below 2%. It is 1.8 something. கிறிஸ்டியன் உடைய சதவீதம் எவ்வளவு பர்சன்டேஜ்னா கர்நாடகால 2% கீழே இருக்கு. But that is not the truth. ஆனா அது சத்தியம் இல்ல. Our percentage can go up to 10% or 16%. It can go very high. ஆனா நம்ம ஆக்சுவலி சொல்ல போனா கிறிஸ்தவ மதத்துக்கு சார்ந்தவங்க நம்புறவங்க 16% மேலாக கூட போலாம். But since nobody declares or nobody mentions that they are Christians, because there are so many reasons for that. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய பேர் சொல்றது இல்ல அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றதே இல்ல. One major reason is because they will lose out on so many benefits that the government can give if you declare that you are from SC background or minority, whatever. There are a lot of benefits that you get from the government. So many people, they don't want to lose out on those benefits. நிறைய பேருக்கு ஐயோ நம்ம கிறிஸ்டியன் சொல்லிட்டா நம்ம பெனிஃபிட்ஸ் நம்ம பலன்கள் எல்லாம் நம்ம எல்லாம் நல்ல நன்மையான காரியம் எல்லாம் போயிடுமே. இப்போ எஸ்சி ஸோ இருக்கிறோம், மைனாரிட்டியில் இருக்கிறோம், அதெல்லாம் இப்படி சொல்லிட்டா நம்ம எல்லாம் நிறைய மிஸ் பண்ணிடுவோமேன்னு நிறைய பேர் சொல்றது இல்லை கிறிஸ்டியன். Maybe that is true. மேபி அது சத்தியம் தான். But still, it is needed and necessary for us to declare that we are Christians.
ஆனா அது ரொம்ப முக்கியமான டைம். இப்போ நம்ம எல்லாரும் அறிக்கை செய்யணும் நம்ம கிறிஸ்தவங்கன்னு. Just think about it. இத பத்தி கொஞ்சம் You know, யோசிங்க. if all Christians, you know, if they declare that they are Christians, எல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டா then we become a big majority in Karnataka. அப்ப நம்ம வந்து ஒரு பெரிய கூட்டமா ஆயிடுவோம் கர்நாடகால. Then the government will turn and look up to us and say, okay, this many Christians are there in this state. Then we need to do something for them. We need to give them, we need to, you know, give them the benefits. அப்போ கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, பரவாயில்லையே இவ்வளோ பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா, சரி இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு அவங்க ஒரு காரியம் செய்வாங்க. Because we are just 2%, ஏன் நம்ம ஒன்றும் சொல்லாமனால நம்ம 2%ல இருக்கிறனால, you know, they don't care. You know, Christians, you vote or not, you Christians, you know, you cry and shout and, you know, whatever you do, the government doesn't bother. அதனால தான் நீங்க எதுவும் பேசாதனால அவங்க கவர்மெண்ட்டும் நீங்க ஓட் போட்டாலும் சரி, நீங்க கத்துனாலும் சரி, அழுதாலும் சரி, உங்களை யார் கண்டுக்க போறாங்கன்னு அப்படியே ஒதுக்கி So வச்சிருக்காங்க. we are a minority and we will remain a minority. அதனால நம்ம ஒரு சின்ன கூட்டமா சிறு கூட்டமா அப்படியே நம்ம கடக்கிறோம். இப்படியே தான் நீங்க பேசலன்னா இப்படியே தான் இருக்க போறோம். There are so many subcategories in Christianity, so you can choose whichever subcategory that you belong to, but your religion make it as Christian. நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுல வந்து கிறிஸ்டியன்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க அதை சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது வேணும்னு. ஆனா கிறிஸ்டியன் தான் மெயின் பகுதி, அதுதான் தலைப்பு கிறிஸ்டியன்னு நீங்க சொல்லணும். It is needed in the long run. It will help your children, you know, maybe a few years later, you know, once we become a big majority, you know, we go to bigger numbers, then there is great possibility of, you know, doing great things. நீங்க வந்து பெரிய விஷயம் எதிர்காலத்துல ஏதோ ஒன்று செய்ய போகும்போது இதெல்லாம் ஹெல்ப் ஆகும். அங்க வந்து நிறைய காரியம் செய்யலாம் நம்ம. So think about it. அதனால கொஞ்சம் யோசிங்க. I think it goes up to October 7th. Don't know whichever day they will come. The government teachers, you know, there are a group of people who are going to come. So make it a point that you declare yourself as a Christian. அக்டோபர் 7th குள்ள வருவாங்க. எந்த டேட் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீங்க இருக்கும்போது அவங்க வரும்போது நீங்க தயவுசெய்து அறிக்கை செய்யுங்க, நாங்க கிறிஸ்தவங்கன்னு. Amen. Amen. Yes. We show that we belong to Christ and, you know, God, Jesus is our Lord. கிறிஸ்துவுக்கு நம்ம சொந்தம்னு நம்ம வந்து எல்லார்கிட்டயும் நம்ம வெளிப்படுத்துறோம். Amen. Okay. One more announcement is visiting. You know, I have decided to come visiting to your houses. இது விசிட் பண்றது, வீடு விசிட் பண்றது நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம் வரணும்னு. I'll not barge in, but you know, if you call me, if you want me to come, surely I'll come. நான் வந்து சும்மா சொல்லாம எல்லாம் வர போறது இல்ல. நீங்க கூப்பிட்டா மாத்திரம் தான் நான் வருவேன். If there is a need for you that I should come, you know, if you want to welcome me, I will be happy to come to your house and pray for you and, you know, sit and talk to you and, you know, we can have fellowship. ஒரு தேவை இருக்குது பாஸ்டர் வாங்கனா கண்டிப்பா நாங்க வரோம். ஒரு வந்து பேசி உங்களுக்காக ஜெபித்து நாங்க ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம். Okay. So all these years I didn't do this, but you know, I felt there is a need and we had a board meeting and that was decided in the board meeting. நம்மளுக்கு வந்து இவ்வளவு வருஷம் நான் செய்யலாத, ஆனா ஒரு போர்ட் மீட்டிங்ல இது டிசைட் ஆயிருக்குது. ஸோ இது ஒரு தேவை நான் நினைக்கிறேன். So you know, Thursdays I'm free. For Thursday evenings I'm free. So if you can tell me, surely, you know, I can make it. So Thursday, வியாழக்கிழமை நான் ஃப்ரீயா இருக்கிறேன். அந்த நாள் நாங்க வரணும்னா நீங்க சொல்லுங்க, அந்த டைம்க்கு நாங்க வரோம். Okay. And also Mondays, you know, if you want me to meet on Mondays, இல்லனா Mondays திங்கட்கிழமை, you can come and meet. நீங்க வந்து இங்க அப்பாயின்ட்மென்ட் எடுத்து நீங்க வந்து Is there anything that you want to share, Pastor? You know, I want to have some confidential talk, you know, I want to talk to you or whatever. Please, you know, make use of Monday from morning 10:30 to 2 in the afternoon. I'm free. I'm not in church, but I'll be in GIS school. There is an office for me. You can come there, you can sit and, you know, we can talk. திங்கக்கிழமை உங்களுக்கு மீட் பண்ணனா பாஸ்டர் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவரோட பேசிட்டு 10:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் GIS ஸ்கூல் காஸ்பல் ஸ்கூல்ல இருப்பேன். உங்களுக்கு மீட் பண்ணனா டைரக்டா நீங்க பாஸ்டர் கூட ஃபோன் பண்ணி இல்ல எங்களை கேளுங்க, நாங்க சொல்றோம், நீங்க அங்க. Yes, you can always call, just give me a call and tell me I'm coming, so I'll be ready for that and we can, you know, meet.
ஜஸ்ட் ஒரு கூப்பிட்டுட்டு வாங்க, நாங்க ரெடியா இருப்போம். Okay, so this is something that I just want to share with all of you. இது ஷேர் பண்ணோம் நாங்க விரும்பணும். In the days to come, in month of November, we're going to have the family month. நவம்பர் மந்த்ல வந்து குடும்பம் மாதமா நாங்க அது It is for the whole church. இது சபைக்கு எல்லாருக்குமே. So please prepare and plan and pray for this. இதுக்காக நீங்க ஜெபித்து ஆயத்தப்படுத்துங்க. நவம்பர் மந்த் It is going to be a glorious time. For all the 5 weeks in November, we are going to target one particular group every Sunday, and we are going to have a family meet. இது 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்கறனால ஒரு குரூப்பா நாங்க வந்து அது கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க இந்த ஃபேமிலி மந்தா நாங்க செய்யறோம். ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். So one Sunday it will be for the couples, another Sunday for the elders, one Sunday for young people, youths. So we have divided all the Sundays. It will be focused on those things. We are going to bring experts here, qualified experts, doctors who are into professional counseling, who are teaching in the churches. They are going to come here, and they are going to share with you and talk to you, counsel you. It will be a glorious time. இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு வாரம் வந்து வாலிப பிள்ளைங்களுக்கு, ஒரு வாரம் வந்து தம்பதிகளுக்கு, ஒரு வாரம் வந்து சீனியர் சிட்டிசன், இப்படி வந்து நாங்க பிரிச்சிருக்கிறோம். ஸோ இவங்க யார் வரப்போறாங்கன்னா, நிறைய சீனியர் கவுன்சிலர்ஸ், டாக்டர்ஸ், இவங்க வந்து நம்ம மத்தியத்தில் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க, ஆலோசனை கொடுக்க போறாங்க. So don't come when there is a problem. Be prepared. Know the truth. Understand what Bible says, how to run a family, and all those things. So get equipped so that when you go through problems, it will be easy for you to handle it. பிரச்சனை வந்த பிறகு தான் நான் கவுன்சிலிங் வருவேன், பிரச்சனை வந்த பிறகு தான் நான் இந்த மீட்டிங்கெல்லாம் வருவேன், அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ஆயத்தம் பண்ணிக்கணும், ட்ரெயின் ஆகணும், எக்யூப் ஆகணும். ஸோ அதனால இந்த மீட்டிங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. Amen. So think about, plan in your mind. Pastor, you arrange a meeting, we will go to our native. Don't do all that. All 5 weeks be here. It's for you only. 5 வாரம் நாங்கள் கூட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், கண்டிப்பாக வாங்க. பாஸ்டர் நீங்கள் மீட்டிங்கை இது பண்ணுங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க. Cancel all your trips. நாங்கள் இந்த மீட்டிங் வைக்கும் போது உங்கள் ட்ரிப்பெல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுங்க. It is for you and your children we are doing. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் இதை ஆயத்தம் பண்ணி நீங்கள் வளர. We are trying to do this for our families, for our church, for this house, for all of you to be benefited. இந்த சபைக்காக, இந்த சபை குடும்பங்களுக்காக, உங்க வீடுங்களுக்காக இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நாங்க ஆயத்தம் பண்றோம். சோ நீங்க டைம் எடுத்து நீங்க மாறணும், நீங்க நல்லா இருக்கணும் தான் வாங்க. Take ownership, make it yours. If you had a program in your house, will you go for vacation? You will not do, because it is in your house. You will be there. கொஞ்சம் ஓனர்ஷிப் எடுங்க. எப்படின்னா, இது உங்க வீடு உடைய ப்ரோக்ராம்னா நீங்க கண்டிப்பா லீவ் எடுக்க மாட்டீங்களா? அதே மாதிரி இது உங்க சபை, இது உங்க குடும்பத்துக்கு சார்ந்தது, இது ரொம்ப தேவையானது என் குடும்பத்துக்குன்னு கண்டிப்பா ஓனர்ஷிப் எடுத்துட்டு நீங்க வாங்க, வரணும். Amen. வரணும். ஓகே, குட். வந்து தான் தீரணும். ரைட். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம் ஒரு வீக். அட்டெண்டன்ஸ். Okay, this is the last. I am going to close with this. சரி, கடைசி இது முடிச்சு. For kids church. Kids churchக்கு I have heard that kids randomly they come to any kids church on Sundays. எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு. என்னன்னா, பிள்ளைங்க வந்து இந்த சண்டே ஸ்கூல்ல இல்ல, அந்த சண்டே ஸ்கூல்னா, இந்த சண்டே ஸ்கூல்னு, இப்படி 3 சண்டே ஸ்கூல்ல ஏதோ ஒன்று வந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. Whatever they are comfortable, whenever they wake up they will come here. எப்போ ஏஞ்சிக்கிறாங்களோ, எந்த சண்டே ஸ்கூல் கிடைக்குதோ அதுல போய் விடலான்னு அப்படி வராங்க. Please don't do that. சரி, அந்த மாதிரி செய்யாதீங்க. Tell your children to go to one particular kids church. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்லி நீங்க சொல்லுங்க, ஒரு சண்டே ஸ்கூலுக்கு தான் நீங்க வரணும்னு. If they are coming for the first service, they should only attend first. அவங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வராங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சண்டே ஸ்கூல் தான் அட்டெண்ட் பண்ணணும். If they are whichever they are been coming regularly, whichever they are used to attend regularly, they should be in that kids church. இது எப்படின்னா, இப்போ 2வது ஆராதனைக்கு வரீங்களா, 2வது ஆராதனை உடைய சண்டே ஸ்கூலுக்கு அங்கே போகணும், 3னா 3வது, ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட், இப்படி வந்து கண்டினியூஸாக நீங்கள் போயின்னு இருங்க. And also I have seen many kids, they attend all the 3. சில பிள்ளைங்களை பார்த்துக்க ரொம்ப சின்சியராக எல்லாம் 3ஐயும் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. Don't do that. அது மாதிரி செய்யாதீங்க. Please parents, you see to it that your kids are attending one and not more than one. And after attending one, the 2 and 3rd, whatever they attend, it's a disturbance. Please don't do that.
Let your kids attend one and let them come back, or you send them back home. ஒரே ஒரு சண்டே ஸ்கூல் அவங்க அட்டென்ட் பண்ணிட்டோம். மேபி நீங்கள் இருக்கிறனால அவங்க இருக்கணும்னா எங்கள் சபையில் உட்காந்து மெசேஜ் கேட்கட்டும். இல்லைனா இல்லை வீட்டில் யாரோ இருக்கிறாங்களா பார்த்துக்கிறாங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா 3 சண்டே ஸ்கூலும் அதை அட்டென்ட் பண்ணுறது வேணாம் நாங்கள் விரும்புகிறோம். Because I got to hear from the teachers also that that is not right. If they are in one particular class, let them be there and let they know their group and let them manage that group. அவங்க குரூப் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே ஒரு சண்டே ஸ்கூல் நேரமே அதுக்கு மாத்திரம் போயிட்டு வரட்டும். அந்த மாதிரி அவங்க So parents, you take care. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துங்க. Let them stick to one and let them grow in one place. அதனால ஒரு சண்டே ஸ்கூல்ல வளர்ந்து அவங்க இருந்து அவங்க வளரட்டும். Okay. Getting into the word of God. Too many announcements are made. All these things will be announced in the group, so you will not miss anything. நிறைய அறிவிப்புகள் பண்ணியிருக்கிறோம் இந்த காலை வேளையில. ஆனா இந்த அறிவிப்புகள் எல்லாம் நாங்க வந்து குரூப்ல நாங்க திரும்பியும் அனுப்புவோம். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. Okay. Getting to the word of God. வார்த்தைக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் I'm talking about prayer. நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம பேசுறோம். Prayer is something super important. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெபம். I've been talking about prayer and I'm trying to explain why we should pray. நான் வந்து எதுக்காக நான் ஜெபிக்கணும்னு நான் வந்து அதுக்கு அறிகுறியை சொல்லியிருக்கிறேன். So a few weeks back I started telling that God wants us to choose life. நான் வந்து போன வாரத்துக்கு முன்பாக இந்த கடந்த வாரம் எல்லாம் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆண்டவர் வந்து நம்ம ஜீவனை தேர்ந்து கொள்ளணும்னு அவர் விரும்புறாரு. How do you choose life? எப்படி நீங்க ஜீவனை தேர்ந்து கொள்ளலாம்? How do you choose life? Now I didn't ask. Oh, sorry. How do you choose life? Huh? Words. With your mouth. உங்க நாவு உங்க வார்த்தைகள். எல்லாருக்கும் mouth இருக்கா? எல்லாருக்கும் வாய் இருக்காங்க. பெருசா இருக்கு. All of us have mouth. எல்லாருக்கும் வாய் இருக்குதானே? Is it not? God has given us this capacity. Death and life is the power of the tongue. ஆமென். ஆண்டவர் நமக்கு அந்த வாயில ஒரு திறன் கொடுத்திருக்காரு. என்னன்னா மரணம் ஜீவனும் நம்ம நாவில் அதிகாரத்துல இருக்கு. Amen. Where God has put the power? எங்க வந்து ஆண்டவர் அந்த வல்லமை போட்டுருக்காரு? God has put the power in our mouth. ஆண்டவர் அந்த வல்லமை எங்க போட்டுருக்காரு? நம்ம நாவில. If you have a mouth, then you can live a great life. Hallelujah. உங்களுக்கு ஒரு வாய் இருக்குனா கண்டிப்பா நீங்க மேன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம். Because in this mouth you should put the word of God. ஏன்னா இந்த நாவல இந்த நாக்குல நம்ம என்ன போடணும்னா ஆண்டவர் வார்த்தையை நம்ம போடணும். Because where is life? Life is in the word. Hallelujah. ஏன்னா ஜீவன் எங்க இருக்குது? ஜீவன் வார்த்தையில இருக்கு. God says choose life. ஆண்டவர் சொல்ல ஜீவனை தேர்ந்து கொண்டு. How do you choose life? எப்படி நீங்க ஜீவனை தேர்ந்து கொள்ள முடியும்? உங்க வாயின் வார்த்தை. Where is life? எங்க ஜீவன் உண்டு? Life is in the word. ஜீவன் வந்து வார்த்தையில இருக்கு. Last week I was telling your tongue, your mouth is like a tree of life. It is like a fountain of life. It is where God has put everything inside of you. நான் போன வாரம் சொன்ன உங்க நாவு உங்க வார்த்தைகள் எப்படின்னா அந்த ஜீவ விருட்சமா இருக்குது. அங்க ஆண்டவர் அந்த ஜீவ விருட்சம் எங்க வச்சிருக்காரு? நாவல ஆரோக்கியமான நாவல வச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு ஃபவுண்டன் அந்த ஊற்று அங்க புரண்டு ஓடுதுன்னு நான் சொன்னேன். You can create your world with your mouth. உங்க உலகமே நீங்க சிருஷ்டிக்கலாம். எப்படின்னா உங்க நாவுனால. We are sitting and thinking why my life is like this. ஐயோ ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு நம்ம யோசிக்கிறோம். Why? Because we have spoken the wrong things. ஏன்னா தவறான விஷயங்கள் நாம் பேசி இருக்கிறோம். You have opened your mouth to curse yourself, you curse your boss, you curse your money, you curse your business, everything around you have cursed. That is why nothing good is happening. நம்ம வாயை திறந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம இருக்கிறத பொல்லாதது எல்லாத்தையும் சபிச்சு நம்ம ஆபீஸ் நம்ம சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சாப வார்த்தை தான் பேசி முடிச்சிருக்கிறோம். And how will the blessings come? எப்படி இப்ப ஆசீர்வாதம் வரும்? You are supposed to release only words of life. Hallelujah. நம்ம என்ன சொல்லணும்? வாயை திறந்து நம்ம வந்து ஜீவனுள்ள வார்த்தையை ரிலீஸ் பண்ணணும். You want your husband to change, but every time you are cursing, you are bad mouthing your husband. நீங்க வந்து உங்க கணவன் மாறணுமா? எப்ப பார்த்தாலும் வாயை திறந்து அந்த ஆளை சபிக்கும் போது அவர் எங்க மாற போறார்? வாயை திறந்து அவர் What you are speaking, he'll become like that. அவர் என்னன்னா நீங்க சபிக்கிறீங்களோ அதே மாதிரி தானே அவர். You want your children to change, then speak words of life. உங்க பிள்ளைங்க மாறணும்னா ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. You want your finances to change, speak, bless your money. பணம் கஷ்டம் பொருளாதார விஷயம் மாறணும்னா அப்ப நீ ஜீவன் வந்து உங்க பொருளாதாரம் மேல பேசுங்க. Everything begins and ends like that. எல்லாமே தொடங்கி முடிக்கிறது இப்படி வாயில வார்த்தையில. So God wants us to choose life. அதனால ஆண்டவர் வந்து நம்ம ஜீவனை தேர்ந்து கொண்டோன்னு விரும்புறாரு. Deuteronomy chapter 30 உபாகமம் 30 and verse 15. 15. Here God again he says, see, I have set before you today life and good, death and evil, he says.
30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். So, in verse 19 we read, death and life, blessing and cursing. Here it says, I have set before you life and good, death and evil, he says. இங்க வந்து ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். Life is good, death is evil. அந்த ஜீவன் நல்லதுங்க, அந்த மரணம் ரொம்ப கெட்டது. So, everything good is life. எல்லாம் நல்லதான காரியம் ஜீவன். Everything evil is death. எல்லாம் தீமையான விஷயம் வந்து மரணம். So, if you are choosing evil, then you are choosing death. நீங்க தீமையான பொல்லாத விஷயம் சூஸ் பண்ணீங்க, அது எடுக்கறீங்கன்னா அது மரணத்துக்கு போகுது. Everything good you choose is life, because good comes from God and evil comes from the devil. நன்மையான விஷயங்கள் நீங்க தேர்ந்து கொண்டா சூஸ் பண்ணா அது இயேசுக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து வருது, ஜீவன் உண்டு அதுல. Evil comes from the devil. அந்த தீமையானது சாத்தான் கிட்ட இருந்து வருது. So, what are you choosing today? அதனால இன்னைக்கு என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க? Are you choosing life? நீங்க வந்து ஜீவனை தேர்ந்து Or கொண்டிருக்கீங்களா? are you choosing death? இல்ல மரணத்தை நீ சூஸ் பண்றீங்களா? Good is life, bad is evil is death. நன்மையானது ஜீவனும் தீமையானது மரணமும் இங்க எழுதி இருக்கு. So, how do we choose? அதனால எப்படி தேர்ந்து We கொண்டு choose with our mouths. நம்ம வாயில தான் நீங்க If சூஸ் you go to verse 11, நீங்க 11th verse படிச்சீங்கன்னா, see, I want to explain to you that, God has made it so simple and so easy. இங்க வந்து ஆண்டவர் எவ்வளவு அழகா இங்க சுலபமா நமக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்காரு. We have complicated life so bad that, for everything that we need, we have made it into some big circus that we should do. நம்ம வந்து லைஃப் ரொம்ப நம்ம வாழ்க்கையே குழப்பமா ஆக்கி பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் இங்க சுலபமா ஒரு காரியத்தை சொல்றாரு. Verse 11. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. God says, it is not mysterious, it is not far. ஆண்டவர் சொல்றாரு, இது மறைபொருளான விஷயமும் இல்ல, இது ஒண்ணு தூரமான ஒரு விஷயமும் இல்ல. You want your life to change. உங்க வாழ்க்கை மாறணுமா? You want, good life to happen in your உங்க life. நல்ல வாழ்க்கை அமையணுமா? It is not a mystery. அது வந்து பெரிய மறைபொருளோ, or it is not somewhere far that, you have to do some circus to get it. ஐயோ இது பெரிய தூரமான விஷயம், அது ஒரு சர்க்கஸ் பண்ணி அது கொண்டு வர்றது ஒண்ணுமே இல்ல. Verse 12. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை உங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக வானத்திலும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கும். Where is the word? வார்த்தை எங்க இருக்கு? We choose life through the word. நம்ம வந்து ஜீவனை எப்படி தேர்ந்து கொள்றோம்? வார்த்தை மூலமா நம்ம ஜீவனை தேர்ந்து கொள்றோம். And where is the word? எங்க இருக்கு வார்த்தை? It is not in heaven that you have to go there and get it. வார்த்தை வந்து பரலோகத்துல அங்க போய் ஏறி போய் எடுக்கணும்னு இல்ல. You should not say, I will ascend into heaven and bring it down. ஐயோ நான் போய் அங்க ஏறி போய் எடுத்து வார்த்தை எடுத்துன்னு வரேன்னு இல்ல. Or it is not beyond the sea that you have to cross 7 seas and go there and do some hard work to get it for you. ஐயோ 7 சமுத்திரத்தை தாண்டி நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வார்த்தை எடுத்துன்னு வரணும்னு ஒண்ணும் இல்ல. Where is it? எங்க இருக்குங்க வார்த்தை? It says, but the word is very near you, in your mouth and in your heart, that you may do it. இங்க எப்படி இருக்குன்னா, அந்த வார்த்தையின் படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமா இருக்குதுன்னு, உன் வாயில இருக்குதுன்னு, உங்க இருதயத்துல இருக்குது. So where is the word? அதனால எங்க இருக்கு வார்த்தை? Not in Chennai. சென்னையில இல்ல. Not in America. அமெரிக்கால இல்ல. Not with some great bishop. ஏதோ ஒரு பெரிய பிஷப் அங்கி போட்டுன்னு இருக்கிற ஒரு Dress போட்டுன அந்த மாதிரி அங்க இல்ல. Only he has to bless you. அவர் bless பண்ணாதான் உங்களுக்கு வார்த்தை வரும். Only he can do something in your life. அவர்தான் எதனா செஞ்சா உங்களுக்கு we have complicated our life like that. நம்ம வாழ்க்கையே குழப்பம் பண்ணி வச்சிருக்கோம். Oh, life is very bad. ஐயோ வாழ்க்கையே ஒரு குழப்பம். But here, God is telling, ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, it is not a mystery, it is not something very far off. இது ஒரு மர்மமானது, இது வந்து ரகசியமானது, ஒண்ணுமே இல்ல, தூரமா இல்ல. It is not in heaven, it is not beyond the seas. ஐயோ அந்த பரலோகத்துல இல்ல, 7 சமுத்திரத்தை தாண்டி அங்க. It is very near you. ஹalleluya, இது ரொம்ப சமீபமா இருக்கு. Where? How near? எவ்வளவு சமீபமா கிட்ட இருக்குன்னா, it is below your nose. உங்க மூக்கு கீழ தான் இருக்கு. It is in your mouth. உங்க வாயில இருக்கு. It is in your heart. உங்க இருதயத்துல இருக்கு. You have to believe and you have to make a confession. ஹalleluya, நம்பி அறிக்கை செய்யணும். Amen. Thank you Jesus. How many of you believe this? எவ்வளவு பேர் நம்புறீங்க? You understand, if you understand these things,
இத வந்து நீங்க And if you புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா get a revelation of these things, இதுக்கெல்லாம் நீங்க ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா I'll tell you, life has to change. ஹalleluya வாழ்க்கை கண்டிப்பா மாறணுங்க. There is no other way, because through this only, your life is going to change. ஹalleluya வாழ்க்கை எப்படி தெரியுமா, வேற வழியே இல்ல, இப்படிதான் இந்த மூலியமா தான் வாழ்க்கை மாறணும். We are experts in speaking failure. நம்ம வந்து ஒரு எப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் PhD லெவலுக்கு நம்ம வந்து தவறான சாபமான Morning till பேசுறத night we பேசுறோம். are speaking failure and sickness and problems and disease and deficiency. Only these things come out of our mouth. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெறும் இந்த வியாதி வலி இது வறுமை இப்படியே பேசி பேசி காலத்தை ஓட்டி நிக்கிறோம். Your family your families are in a bad shape. Why? Because we have spoken those things. ஏன் தெரியுமா, குடும்பம் ஒரு கெட்ட ஒரு இடத்துல இருக்குற நிலைமையில இருக்குன்னா வாயின் வார்த்தைங்க. But God says, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, the word is near you. வார்த்தை சமீபமா இருக்குது. It is in your mouth. உன் வாயிலும் It is in your heart. உன் இருதயிலும் இருக்குது. ஆமென். What are we doing? என்ன செய்றோம்? To change your mouth. உங்க வாயை மாத்துங்க. I had one friend, he used to say, phenyl போட்டு கழுவாய். உன் வாயை கொஞ்சம் ஃபினைல் போட்டு கழுவுன்னு சொல்வாரு ஒருத்தர். phenyl என்ன போட்டாலும் அது சேஞ்ச் ஆகல. அந்த ஃபினைல் போட்டு கழுவுனா கூட வாய் மாறும். Many of us, we don't, our mouth and our mind, there is no connection. சில பேர் பாத்தீங்கன்னா மனது ஒண்ணு யோசிக்குது, வாய் ஒண்ணு பேசுது, எல்லாம் வேற மாதிரி இருக்குது. We are eternally negative. நித்தியமா எதிர்மறையா நெகட்டிவா தான் இருப்போம். Anything you see, you'll find a problem there. எது பார்த்தாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறதே இருக்கும். Anything, even if Jesus stands before you, you will find 100 இயேசுவே வந்து நின்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிப்போம். God cannot bless us. இயேசு நம்மள ஆசீர்வதிக்க முடியாதுங்க. Why? Because we are not supposed to speak, failure and those things out of our mouth. ஏன்னா நம்ம வாயில இருந்து இந்த மாதிரி சாபம் வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் வந்தா ஆசீர்வாதம் வராது. Today very success. இன்னைக்கு எங்கங்க வெற்றியான வாழ்க்கை? Very success. எங்க வெற்றி? Not far off. ஐயோ ரொம்ப தூரமா இருக்குதே It வெற்றி. is not in heaven. ஐயோ பரலோகத்துல இருக்க வெற்றி. Very success, it's in your mouth. எங்க இருக்குது? உங்க வாயில இருக்கு. The word is near you. ஆமென். அந்த உங்க வாய் It is in your heart. இது உங்க இருதயத்துல இருக்கு. Amen. Hallelujah. Healing, where is it? Blessing, where is it? Prosperity, where is it? Everything is not somewhere out there. Everything is in you. It is with you. It is just below your nose. ஆரோக்கியம், சுகம், அந்த ஐஸ்வர்யம், செழிப்பு எல்லாம் இருக்குது. எங்க இருக்கு? தூரமா ஒண்ணு இல்லங்க, உங்க வாயில இருக்குது. அது நீங்க அறிக்கை செய்யணும். Amen. Today we have failed big time to use this capacity that God has given us. ஆண்டவர் கொடுத்த இந்த தரனை நம்ம வந்து ரொம்ப தோத்து போயிட்டோம். இது எப்படி யூஸ் பண்றது கூட நமக்கு தெரியல, தோத்து போயிட்டோம் இதுல. Amen. Go to Romans chapter 10. ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. Paul in his great teaching, he explains how to receive salvation. இங்க வந்து பவுல் வந்து ஒரு நல்ல போதகரா இத வந்து சொல்லி கொடுக்கறாரு, எப்படி நம்ம அறிக்கை செய்யணும்னு. How you are going to hell and how you can go to heaven. எப்படி நீங்க நரகத்துக்கு போறது பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க எழுதி இருக்கறாரு. How you are a failure and how you can become a success. நீங்க ஒரு தோல்வியான ஒரு ஆளா தோத்துட்டீங்க, ஆனா எப்படி நீங்க ஒரு வெற்றி உள்ள ஜெயமுள்ள how you have lost everything and how you can get everything back. எல்லாம் தோத்துட்டீங்க, அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம் திரும்பி இரட்டிப்பாக. Paul explains very easy and it's very simple. இங்க ரொம்ப இந்த சுவிசேஷத்தை சுலபமா, மிக சுலபமா அவர் சொல்லி கொடுக்கிறாரு. This is the gospel that needs to be preached. ஹalleluya. இதுதாங்க அந்த சுவிசேஷம் நம்ம பிரசங்கம் பண்றது. This is what is going to change our lives. இதுதான் நம்ம வாழ்க்கையை மாத்த போறது. Romans chapter 10 and verse 6 onwards. 6ல இருந்து படிக்கலாம். ரோமர் 10:6. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி. Yes, the confession of faith, this is what it speaks. விசுவாசன் ஒரு அறிக்கை இதுதாங்க. In the righteousness of faith, this is what you speak. இந்த விசுவாசத்தின் நீதிய படியே இது மாதிரி தான் நாங்க பேசணும். If you don't understand this faith, if you don't understand how you are supposed to operate in faith, நம்ம வந்து விசுவாசம் எப்படி வேலை செய்யுது, விசுவாச அறிக்கை பத்தி நமக்கு புரியலனா, you will have to say, I have to go to heaven, I have to go to the hell, I have to bring Jesus down, I have to bring Jesus up. That is how you're going to speak. இந்த விசுவாசம் உடைய ரகசியம் உங்களுக்கு புரியலனா, விசுவாச அறிக்கை புரியலனா, நீங்க என்ன பேசுவீங்கன்னா, ஐயோ நான் நரகத்துக்கு போணும், பரலோகத்துக்கு போணும், இயேசுவை கூட்டிட்டு வரணும், வர வைக்கணும், இப்படி தான் நீங்க பேசுவீங்க. One of my favorite songs used to be இப்போ வாரும் இறங்கி வாரும்.
என்னுடைய ரொம்ப மிக சிறந்த ஒரு இஷ்டமான ஒரு பாடல் எப்படின்னா, இப்போ வாரும் இறங்கி வாரும். You know, I used to lose myself whenever I used to, listen to that song. நான் எப்பவுமே அந்த பாட்டை கேட்டா ரொம்ப அப்படியே அதுக்குள்ளே முழுகிடுவேன். The pastors would add so much of emotion to that. அதுல கூட இன்னும் நல்ல உணர்ச்சி எல்லாம் ஆட் பண்ணி அது பாடும்போது, And I used to think, oh God, come down. ஐயோ ஆண்டவரே வாங்க வாங்கன்னு நான் சொல்வேன். Now I realize இப்போ எனக்கு புரியுது how foolish I was. நான் ஒரு சரியான முட்டாளா இருந்தேன். If you're still calling, come down, come down. நீங்க இன்னும் வாரும் வாரும்னு சொன்னா, இறங்கி வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் இப்ப வாரும், then you are totally forgetting that 2000 years back he came. அப்போ நீங்க உங்களுக்கு புரியவே இல்லை இந்த சத்தியத்தை. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் வந்து முடிச்சிட்டாரு. He came, he was here for 33 and a half years, he died, he rose again, now he is seated back with the Father on the right hand of the Father. அவர் வந்தாரு, அவர் வேலையை முடிச்சார். 33 வருஷம் அவர் வலது பரிசில் அவங்க தகப்பன். He defeated death, hell and grave, he defeated the devil, he made us righteous, he finished all the work that he had to finish. Now he is gone back to heaven. ஹல்லேலூயா. அவர் மரணத்தையும் பாதாளங்களையும் அவர் நோயும் எல்லாத்தையும் ஜெயித்து சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டு இப்ப அவர் பிதா சார்பு இருக்கிறார். Now we are 2000 years later, we are singing இறங்கி வாரும். இப்ப சொல்றோம் இறங்கி வாரோம்னு. Why is he going to come? எதுக்கு அவர் வர போறார்? Bible says he is seated, he is already sitting down. அவர் வந்து ஏற்கனவே அமர்ந்து கொண்டிருக்கிறான்னு எழுதி இருக்குது. Just because you sing, he is not going to get up and come back again. திரும்பி அவர் இறங்கி வர போறது இல்ல. நீங்க பாருங்க, we don't have to bring him down. அவர் கூட்டின் வர தேவையில்லை. That is what Paul is trying to say. அதுதான் பவுல் சொல்றாரு. You want your life to change. உங்க வாழ்க்கை மாறணும்னா, you want to receive from failure to success, from hell to heaven. If you want your life to transform like that, உங்க வாழ்க்கை வந்து பொல்லாத விஷயத்துல இருந்து நன்மையாக இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு மாறணும்னா, you don't have to do any circus. நீங்க ஒரு சர்க்கஸ் டிராமா பண்ண you don't have to cry and plead. நீங்க அழுது மன்றாட you don't have to climb a mountain, or you don't have to cross the seas. நீங்க வந்து மலை ஏறணுமோ சமுத்திரத்தை தாண்டணுமோ ஒண்ணு தேவையில்லை. you don't have to do anything. ஒண்ணும் செய்ய தேவையில்லை. Amen. that is the good news. அதுதாங்க நல்ல செய்தி. what is the good news? என்னங்க நல்ல செய்தி? Good news is I don't have to do anything. நல்ல செய்தி நற்செய்தி என்னன்னா, if you have to sweat and slog and cry and plead, and you have to punish yourself, you have to sacrifice a lot of things, then how can it be good news? நான் கஷ்டப்பட்டு நான் உருண்டு நான் சில காரியம் பண்ணா அது எப்படி ஒரு நல்ல நற்செய்தியா முடியும்? how that can be salvation? அது எப்படி ரட்சிப்புக்கு how முடியும்? that can change my life? அது எப்படி எனக்கு everything is I am doing, and then what is there that God has done for me? நான் தான் எல்லாம் செய்றேனா, அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? Amen. Have you thought about it? கொஞ்சம் யோசித்தீங்களா? that is why you should be wise, when you become a Christian. அதனால நீங்க கிறிஸ்துவா இருக்கும்போது நீங்க ரொம்ப புத்திசாலியா you should understand what the word says. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு புரியணும். why Paul has written like this. பவுல் ஏன் இப்படி பேசுறாரு? you don't have to ascend into heaven, you don't have to descend into abyss, you don't have to bring Jesus down, you don't have to bring Jesus up. Those things are in the Old Testament. Yes, people didn't have the revelation of how to operate in faith. அங்க வந்து நீங்க பரலோகத்துக்கு போய் இயேசுவை கொண்டு வர்றது, நரகத்துக்கு போய் இயேசுவை மேல கொண்டு வர்றது, இதெல்லாம் தேவையில்லை. இயேசு அந்த பழைய உடன்படிக்கையில அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்ல, அப்ப ஆவியானவர் இல்லாதனால அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. They could not be saved, they didn't have the joy of salvation. அவங்களுக்கு வந்து அந்த ரட்சிப்பு அந்த சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. But we have a great name. ஆனா நமக்கு ஒரு மேலான ஒரு பேர் the name above all names. அந்த எல்லா நாமத்துக்கு காட்டிலும் மேலான நாமம். this name everything should bow down. ஹalleluya. இந்த நாமத்துல எல்லா நாவுகள் பேசி at this name your life has to change. ஹalleluya. இந்த நாமத்தை சொல்லும்போது உங்க வாழ்க்கை மாறணும். and where is that name? எங்கங்க அந்த நாமம்? it is in your mouth. ஹalleluya. நம்ம வாயில இருக்குதுங்க. amen. where is success? எங்கங்க வெற்றி? it is inside of you. உங்களுக்குள்ள இருக்கு. where is your future? உங்க எதிர்காலம் it is hidden inside of you. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. where is your healing and blessing? எங்க உங்க ஆரோக்கியம் ஆசீர்வாதம்? it is so near you, it is in your mouth and it is in your heart, and all you have to do is believe in your heart and make a confession out of your mouth. அவ்வளவு கிட்ட சமீபமா எங்க இருக்குன்னா உங்க வாயில உங்க இருதயத்துல இருக்குது. நீங்க அதை எடுத்து அறிக்கை செய்யணும், அவ்வளவுதான். amen. amen. if you continue to read, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. yes, it is the faith words. that is what faith confession is, word of faith.
word of faith is what is going to change our lives. ஹalleluya. இதுதான் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்றோம். இது பிரசங்கம் பண்றதுன்னா விசுவாசத்தின் வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கிறோம். How do you speak the word of faith? எப்படி நீங்க விசுவாசத்தின் வார்த்தையை பேச முடியும் என்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். Amen. You know, it is as simple as that. இவ்ளோ சுலபங்க இது. God has made it so easy and so simple. ஆண்டவர் இவ்ளோ சுலபமா நமக்கு பண்ணியிருக்கிறாரு. You know, it is near you. உங்க கிட்ட இருக்குங்க. The name of Jesus in your heart, in your mouth is going to do everything for you. இயேசுவுடைய நாமம் உங்க இருதயத்துல உங்க வாயில எல்லாமே சொல்லும்போது எல்லாமே மாறும். Amen. You know, we think that I have to do something big, you know, something great for my life to change. ஐயோ எதனா ஒரு பெருசா விஷயம் பண்ணாதான் என் வாழ்க்கை மாறும் நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். So, you know, in context of prayer, இந்த ஜெபத்து குறித்த இந்த பகுதியில what are you going to pray? நீங்க என்ன ஜெபிக்க போறீங்க? You are not going to pray your problems, sir. நீங்க வந்து உங்க பிரச்சனையை ஜெபிக்க போறீங்களா? You know, if you pray your problems, you will remain with problems. உங்க பிரச்சனையே நீங்க ஜெபிக்கும்போது பிரச்சனை தான் இருக்கும். It is like, you know, you're trying to do something, going up and coming down, you know, your rituals, your traditions, everything that you do outwardly is like going up and coming down and, you know, trying to please this God to get something from God. நீங்க உங்க ஜெப நேரத்துல உங்க பிரச்சனையே பேசும்போது இது எப்படி நம்ம பரலோகத்துக்கு போய் கீழே போய் மேலே போய் ஐயோ ஆண்டவரே எதனா செய்யுங்கன்னு அவரை பிரியப்படுத்த மாதிரி அவர் கொஞ்சம் பார்க்கட்டும் அப்பதான் என் ஜெபம் கேட்கப்படும் இப்படி நம்ம ஏதோ டிராமா பண்ணிருக்கோம். No, that is not the point here. அது இல்லங்க. You know what is Paul saying? இங்க பவுல் என்ன சொல்றாரு? You know, all you have to do is என்ன செய்யணும்னா believe in your heart. நீங்க உங்க இருதயத்தை நம்புங்க. So when you pray, அப்ப நீங்க ஜெபிக்கும் it should come from the deepest part of your heart. அப்ப வந்து உங்க உள்ளத்து ஆழத்துல இருந்து அது வெளிய வரணும். You have to believe that this God, you know, this name and this name, you know, everything is going to change. I'm going to believe my problems are over. I'm going to confess only faith. I'm going to confess only good things. I'm going to speak a blessing. You know, that is why prayer is so important. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து விசுவாசத்தை நம்ம பேசும்போது அறிக்கை செய்யும்போது ஜெபத்துல கூட விசுவாச அறிக்கை நம்ம வாயில இருந்து வர்றது எல்லாமே இந்த மாதிரி அறிக்கைனா இதுதான் இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம செய்யணும். Amen. You know, it is shocking if I tell you. இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா. You know, how do you receive salvation? உங்க ரட்சிப்பை எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? You know, traditionally we have been told, பாரம்பரியமா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, if you want to get saved, உங்களுக்கு ரட்சிப்புக்குள்ள வரணும்னா what do we do first? என்ன செய்யணும்? No, say no. என்ன செய்யணும்? That. First they say, confess all your sins. உங்க பாவம் அறிக்கை செய்யணும்னு சொல்வாங்க. You know, that is more important. அதுதான் முக்கியம். பாவம் அறிக்கை செய்யுங்க. We have to confess all our sins. உங்க நம்ம பாவம் எல்லாமே நம்ம அறிக்கை செய்யணும். Then you sit and think, what all I have sinned. அப்புறமா யோசிக்குது, ஐயோ நான் என்னென்ன பாவம் பண்ணனே, Have I left anything? ஐயோ வேற எதனா விட்டேனா, Is everything included in my confession? ஐயோ இந்த கன்ஃபெஷன்ல இந்த அறிக்கை லிஸ்ட்ல எல்லாமே சொல்லிட்டேனா. You know, people have told, you know why you have this problem? Because you have some unconfessed sin. நிறைய பேர் சொல்வாங்க, ஏதோ உனக்கு ஏன் தெரியுமா பிரச்சனை, ஏதோ ஒரு நீ மன்னிக்க முடியாத ஏதோ ஒரு இல்ல சாரி அறிக்கை. You have not confessed all your sins. நீங்க எல்லாமே அறிக்கை செய்யல, ஏதோ There is something inside of you. ஏதோ அங்க மாட்டி கொண்டு இருக்கு. That is why, you know, your blessings are not coming. அதனால தான் ஆசீர்வாதம் வரலன்னு அவங்க சொல்வாங்க. So you are thinking, you know, when did I sin? ஐயோ நான் எப்ப பாவம் பண்ணேன், எப்ப அந்த பாவம் பண்ணேன், எப்ப இது No, we செஞ்சேன். were told when we were young. நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. You know, when you go to heaven, நீங்க ஹெவனுக்கு போனா there is a one big huge LED screen. அங்க ஒரு பெரிய LED ஸ்கிரீன் மாட்டி இருக்கும். God is going to show all your sins. ஆண்டவர் வந்து உங்க பாவம் எல்லாம் ஒரு மூவி மாதிரி அங்க வெளிப்படுத்த போறாரு. So don't sin. அதனால பாவம் பண்ணாத. If you sin, you know, all these things will come out. இதெல்லாம் லைவ்ல அப்படியே So, you know, when you are confessing sin, you are looking at that LED screen. சோ நீங்க வந்து பாவம் செய்யும்போது அந்த LED ஸ்கிரீனை பார்த்துக்கிறீங்க. You know, have I seen the whole movie? நான் அந்த மூவியை ஃபுல் படத்தை நான் பார்த்துட்டேன். Anything is not seen, you know, I have to confess this. ஐயோ நான் அது வந்து நான் அறிக்கை செய்யணும், இது நான் செய்யலையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். Here, இங்க என்ன சொல்றாரு Paul, he says, if you want to receive salvation, உங்களுக்கு ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணுமா, confession of sin is totally eliminated there. அது ஒண்ணுமே சொல்ல அவர் அந்த
பாவ அறிக்கை பத்தி. He is not talking about sins there. அவர் அங்க பாவத்தை பத்தி சொல்ல. He is not even saying, you have to confess sins. He says you have to confess Jesus. That is more important. ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா உங்க பாவத்தை அறிக்கையில நீங்க இயேசுவை நீங்க அறிக்கை செய்யுங்கன்னு சொல்றாரு. Confession of sins is not even necessary because the blood of Jesus will, totally eliminate every sin. ஹalleluya. நீங்க வந்து பாவ அறிக்கை செய்யறதுல இயேசுன்னு சொன்னா போதும். இயேசுடைய ரத்தம் சொன்னா அந்த ரத்தம் வந்து எல்லா பாவ மன்னிப்புக்கு எல்லாமே அழிச்சிடும் அது. Amen. Amen. What do you confess? நீங்க என்ன அறிக்கை செய்றீங்க? You confess that Jesus is the Lord over your life. ஹalleluya. நீ இயேசுவே ஆண்டவர்னு நீங்க அறிக்கை செய்றீங்க. என் வாழ்க்கை மேல இயேசுவே ஆண்டவர். When Jesus comes into your life, இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு every sin and every shame and every sorrow, every failure will have to leave your life. எல்லா பாவம், எல்லா சாபக்கட்டுகள், எல்லா வியாதி, எல்லா வறுமையும், எல்லா நோய், அந்த துக்கம், ஒடுங்கின ஆவி எல்லாமே மாறணுங்க. Amen. Amen. Today where do you get all the information? எங்க உங்களுக்கு எல்லா செய்தி கிடைக்குதுன்னா, where எங்க சொல்லுங்க. the information highway. ஒரு செய்தி ஒரு ஹைவே இருக்கு. You have to go to Google. செய்தி ஹைவே வந்து கூகுள். Is it not? யூனிவர்சிட்டி. For you to go to Google, அந்த கூகுள் போறதுக்கு you need to have a phone or a computer. உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்கணும், கம்ப்யூட்டர் வேணும். You have to switch it on. You have to have the data connection. அந்த டேட்டா கனெக்ஷன் வேணும், ஃபோன் ஆன் பண்ணனும், இப்படி எல்லாம் செய்யணும். Type everything. அத டைப் பண்ணனும். Then you will get the information. அப்புறமா உங்களுக்கு அந்த செய்தி வரும். A lot of effort is there. அதுக்கு நிறைய முயற்சி இருக்கே. After doing all that, you will get information. அதெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு செய்தி வரும். Out of that, 90% is lies. அதுல 90% பொய் தான். But God has made it so easy. ஆனா ஆண்டவர் எவ்வளவு சுலபமா பண்ணியிருக்கிறார்னா, it is so near you. எங்க இருக்குதுன்னா உங்க வாயில இருக்கு. It is so near, it is in your mouth, in your heart. ஹalleluya. எவ்வளவு சமீபமா கிட்ட இருக்குன்னா உங்க வாயில, உங்க இருதயத்துல இருக்குன்னு சொல்றாரு. Any place, anywhere, you go anywhere, your mouth goes with you. எங்க போனாலும் உங்க வாய் உங்களோட போகுதுங்க. Amen. You can't leave your mouth and go anywhere else. ஐயோ, வாய் விட்டுட்டு கொஞ்சம் இரு, நான் ஊர் போய். Your heart is with you. எங்க போறீங்க உங்க இருதயம். Wherever you are, you can open your mouth and believe in your heart and make a confession, and things have to change in that place. ஹalleluya. உங்க இருதயம் உங்களோடே வருது. நீங்க நம்பி நீங்க அறிக்கை செய்யும்போது அது உங்க கூடவே வரும். அது கண்டிப்பா நடக்கும். We have so much of faith in Google and everything else, but do you have faith in the word that is so blessed, so powerful? எல்லா கூகுள் மேல, இது மேல, அந்த செய்தி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா வார்த்தை மேல, இந்த வார்த்தை அறிக்கை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? Amen. Why prayer? எதுக்கா ஜெபம்? Prayer is believing in your heart and making confession of it. ஜெபமானது வந்து உங்க இருதயத்துல நீங்க நம்பி வாயில அறிக்கை செய்யறது, இயேசுவே ஆண்டவர். And what do you confess? ஆனா நீங்க என்ன அறிக்கை? Not your sin and shame and problems and sorrows. நீங்க வந்து உங்க பாவம், உங்க வெக்கம், உங்க இது அது அப்படி. Confess Jesus out of your mouth. நீங்க என்ன நீங்க கன்ஃபஸ் பண்ண அறிக்கை செய்யறதுன்னா இயேசு என்னதான் நீங்க confess, the blessings out of your mouth. நீங்க வந்து உங்க வாயில இருந்து அறிக்கை செய்ய. This mouth should be used for good things only. இந்த வாய் வந்து, இந்த இருதயம் நல்ல செய்திக்கு தான் யூஸ் பண்ணணும். If this mouth is speaking evil, then you have chosen death. Death will bring a lot of problems in our life. இந்த இத வந்து நீங்க சூஸ் பண்ணி வெறும் சாபம்னா தீமையானது அப்ப மரணம் தான் கொண்டு வரும். Amen. One sister, one lady, she used to play, the keyboard. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க கீபோர்ட் வாசித்தாங்க. And this man of God, D.L. Moody, the great man of God, he wanted to tell her, give your life to Jesus. அவங்க வந்து இப்படி பியானோ வாசிக்கிறவங்களுக்கு டிஎல் மூடி ஒரு பிரபலமான ஒரு போதகர். அவர் வந்து இந்த பியானோ வாசிக்கிற லேடிக்கு உங்க இருதயத்தை, உங்க வாழ்க்கையை இயேசு கொடுங்கன்னு அவர் சொல்ல விரும்புறாரு. And he told her, give your life to Jesus. அவங்க சொன்னாங்க உங்க வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுமான்னு. That sister said, I really want to, but my problem is, I'm a musician, I'm a dancer. So every time, after church and all, I go out dancing and all that. So if I give my life to Jesus, then I can't do all these things. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா நான் கொடுக்கணும்னு, இயேசு கிட்ட இந்த வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் விரும்புறேன். ஆனா என்ன பிரச்சனைனா, நான் ஒரு இசை ஆளு, அப்புறமா நான் டான்ஸ் பண்ணுவேன். சபை முடிச்ச பிறகு நான் இங்கங்க போணுமே, அதனால நான் எப்படி இயேசு கிட்ட என் வாழ்க்கை. So she said, I have to give up on my dance, going to clubs and all those things, so I can't. So I'm waiting for to decide on those things. அதனால நான் இப்ப வந்து இயேசு கிட்ட என் வாழ்க்கை கொடுத்துட்டா நான் கிளப்புக்கு போக முடியாது, இதுக்கு போக முடியாது, அதுக்கு போக முடியாதுல. அதனால இருங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் தீர்மானம் செய்யணும். So D.L. Moody said. அதனால D.L. Moody என்ன சொன்னாரு? First give your life to Jesus.
ஃபர்ஸ்ட் நீ உன் வாழ்க்கையை இயேசு கிட்ட கொடு. Confess Jesus out of your mouth. உன் வாயில இருந்து அறிக்கை செய் இயேசுவே Then ஆண்டவர். you do all the dancing you can do, no problem. He said. அப்புறமா நீ பண்ணு டான்ஸ் எல்லாம் பண்ணுன்னு சொன்னாரு. She said okay. ஓகேன்னு சொன்னாங்க. So she gave that evening, she gave her, that morning, she gave her life to Jesus. அதனால அந்த காலை வேளையில இவங்க ஒப்பு கொடுத்தாங்க. இவங்க வாழ்க்கையை இயேசுக்காக அறிக்கை செஞ்சாங்க. Then that evening when she came back to church, அதனால அந்த சாயங்காலம் சபைக்கு வரும்போது after all the service, everything, அந்த சர்வீஸ் எல்லாம் முடிச்ச பிறகு somehow she did not feel that need to go to dance. அதனால அன்னைக்கு இயேசு காலையில இயேசுவை ரட்சகரை ஏத்துற பிறகு சாயங்காலம் திரும்பியும் அந்த டான்ஸ் கிளப் போனோம்னு அவங்களுக்கு Next தோணவே week, இல்ல. same thing happened. அடுத்த வாரமும் அதேதான் She the whole week she didn't have the urge or the need to go and dance. நான் டான்ஸ் பண்ணனும் அந்த கிளப்புக்கு போகணும்னு அவங்களுக்கு தோணவே இல்ல. So she came back and told. அவர் பாஸ்டர் கிட்ட சொன்னார். Last Sunday, I gave my life to Jesus, but after that, I don't feel like going. ஆமென். அவர் என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் நான் ஆண்டவர்கிட்ட நான் முழுமையான வாழ்க்கையை கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் பாவம் செய்யணும்னு கூட எனக்கு தோணவே இல்ல. That is why D.L. Moody said. அதுதான் D.L. Moody என்ன சொன்னாரு? After you confess Jesus is the Lord of your life, நீ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீங்க அறிக்கை செஞ்ச பிறகு every evil will leave out of you. எல்லாம் பொல்லாத எல்லாம் அசுத்தாவி உங்க வாழ்க்கையை விட்டு போய்டும். God's name is so powerful that everything, all your sickness and disease and problems has to bow down at the name and leave. Thank you Lord Jesus. எல்லாம் இயேசுடைய நாமம் சொன்ன பிறகு எல்லா வியாதிகள், வறுமைகள், பிசாசு கட்டுகள், சாபம் எல்லாமே அங்க வணங்கணும், எல்லாம் உடைஞ்சு போய்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. Amen. That is the power of Jesus. அதுதான் இயேசுடைய நாமம். That is what Jesus can do in your life. அதுதான் இயேசு உங்க நாமத்தில That is what the power that you have. It is near you, it is in your mouth, it is in your heart. If you confess out of your mouth and believe in your heart, life will change. Salvation, if you receive like that, then everything else you will receive. Hallelujah. ரட்சிப்பே இந்த வழியில நீங்க உங்க இருதயத்தை நம்பி உங்க வாயில அறிக்கை செய்யும்போது எல்லாமே நீங்க அப்படிதான் நீங்க பெற்றுக்கொள்ளும். உங்க ஆரோக்கியம், உங்க சுகம் எல்லாமே இப்படி பெற்றுக்கொள்ள முடியும். Amen. Every blessing in your life comes through this method only. நீங்க ரட்சிப்பு உங்க வாயை இருதயத்துல அந்த பகுதியில எடுக்கும்போது இதே மாதிரி ஆசீர்வாதம், செழிப்பு, ஆரோக்கியம் இதே மாதிரி நீங்க உங்க இருதயத்துல வாயில அறிக்கை செஞ்சா அதுவும் வந்துருங்க. Amen. Amen. How many of you believe? எவ்வளவு பேர் நம்புறீங்க? You believe these things and apply these things, I'll say, I tell you, your life is going to change. Everything has to bow down at the name of Jesus. இப்படி நீங்க செய்யும்போது, நீங்க வாயில அறிக்கை செய்யும்போது எல்லாமே பாருங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறிச்சு நாங்க நம்புறோம். Can we all stand to our feet? Hallelujah. As we sing this song, I want you give your tithes and offerings, bless the Lord, make a confession out of your mouth, speak a blessing as you give. Your giving is in faith. நீங்க கொடுக்கும்போது உங்க வாயில அறிக்கை செஞ்சு நீங்க விசுவாசத்துல